மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் தவித்த நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நாட்கள் இன்னமும் இருந்து கொண்டு அது உங்களை உயிரோடு கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய புத்தி கூர்மையானது தான். ஆனால் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் இந்த வழியில் செல்வதா அல்லது அந்த வழியில் செல்வதா என்று சரிவான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் நீங்க தவித்த தவிப்புகள் அசாத்தியமானது. ஆனா உங்களுடைய மனதிற்குள்ள தோன்றும், நீங்க இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போயிருக்கலாமோ என்ற உங்களுடைய எண்ணங்கள் அதற்கு பிறகு தோன்றும். நீங்கள் போன பக்கம் ஏதாயினும் தவறுகள் நடந்து மற்றொரு பக்கம் போனீர்கள் என்றால் எந்த விதமான தவறுகளும் நடக்காது என்று தெரிந்த பிறகு உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வீங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்தும் நீங்கள் இதைத்தான் செய்து கொண்டும் இருப்பீங்க. நம்ம முதலே அந்த பக்கம் போயிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் தோன்றும். மற்றொரு பக்கம் நம்ம அங்க போயிருந்த அந்த பிரச்சனைகளையும் இந்த கஷ்டங்களையும் நம்ம தாங்க வேண்டியது கிடையாது என்று நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலிருந்தும் உங்களுக்கு வேலை பார்க்க மனம் இல்லாமல் மீண்டும் நம்ம பல இடத்துக்கே போய்விடலாமா இல்லது புதிய இடத்தில் நம்ம மீண்டும் செல்லலாமா என்கிற மாதிரியான பல கேள்விகளும் பல எண்ணங்களும் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். இது உங்களுடைய படிப்பு, வேலை, பிசினஸ் அல்லது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் விஷயமாக கூட நிச்சயமாக பொருந்தும். நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு எப்பொழுதுமே குழப்பங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதா, அவர்களை தேர்ந்தெடுப்பதா, இந்த வேலைக்கு செல்வதா, அந்த வேலைக்கு செல்வதா, யாருடன் பயணிப்பது என்று தெரியாமல் உங்களை நீங்களே குழப்பிக் கொள்வீங்க. ஒரு விஷயத்தை எடுத்தீர்கள் என்றால் உங்களால் இறுதி வரைக்கும் இவர்கள்தான் என்று கடைசி வரைக்கும் உங்களால் இருக்க முடியாது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். மனதில் 1000 எண்ணங்கள் ஒரே நேரத்தில் ஓடுவதால் எதை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு பயம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டேதாங்க இருக்கும். மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டால் அவர்கள் ஆளுக்கு ஒரு திசையை காட்டி உங்களுடைய குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கிக் கொண்டேதான் இருப்பார்கள். மிக சரியான நேரத்தில் ஒரு திடமான முடிவை நீங்கள் எடுக்காமல் இருந்ததால் பல நல்ல நன்மைகள் நீங்கள் இழந்துவிட்டு பின்னர் அன்றே ஒரு முடிவை எடுத்திருக்கலாமே என்று நீங்கள் வருந்திய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் சரியான முடிவை உங்களால் எடுக்க முடியாது. அதுதான் உங்களுடைய ராசிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய வேலை மாற்றத்தால் வாழ்க்கையில தடுமாற்றங்களானது ஏற்பட்டிருக்கும். இருக்கும் இடத்தை விட போகும் இடத்தில் நல்ல எதிர்காலம் இருக்கும், அதிக சம்பளம் கிடைக்கும் என்று நீங்கள் நம்பி நீங்கள் எடுத்த அந்த ஒரு வேலை மற்றொரு வேலைக்கு நீங்க போயிருப்பீங்க. அந்த ஒரு வேலையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க, நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு சிக்கல்கள் ஏற்படும், நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்று தெரியாமல் நமக்குள்ள கவலைகளும் உருவாகும் என்று தெரியாம உங்களுடைய மனதிற்குள்ள அந்த ஒரு நிலைமைகளானது உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையை தடுமாற்றத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க இருந்த வேலையை விட்டுட்டு சில நபர்களை நம்பி வந்திருப்பீங்க. வந்து அடுத்து என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் 2-3 மாதங்கள் நீங்க வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டிலும் உங்களை கேவலமாக பார்த்த நிலைமைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் ஆசையோடு சேர்ந்த அந்த ஒரு புதிய இடத்தில் நீங்கள் நினைத்ததற்கு நேர்மாறான ஒரு மோசமான சூழல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிலவிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் உங்களுடைய பல இடத்துல நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த மாதிரி இருந்திருப்பீங்க. மேலதிகாரிகளின் டார்ச்சல், ஒத்துழைக்காத சக ஊழியர்கள் என ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை நீங்கள் அனுபவித்து கொண்டும் இருப்பீங்க. பழைய வேலைக்கும் போக முடியாமல் புதிய வேலையிலும் நிமிரவும் முடியாமல் உங்களுடைய பொருளாதாரம் நிலையானது குலைந்து குடும்பத்தை நடத்தவே தடுமாறிய அந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்நாளின் மிக கடுமையான சோதனை காலங்களாக இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய ஆர்வமும் அவசர குணம் காரணமாக யாரோ சொன்ன ஒரு தவறான தகவலையோ அல்லது அரைக்குறை வதந்தியையோ நீங்க நம்பி ஒரு பெரிய காரியத்தில் நீங்கள் இறங்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. அது ஒரு தொழில் முதலீடாக இருக்கலாம் அல்லது ஒரு சொத்து வாங்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். அங்கே ஒரு பெரிய லாபம் இருக்கிறது என்று தவறான வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுத்த மனிதர்களை நீங்கள் நம்பி உங்களுடைய உழைப்பையும் பணத்தையும் நீங்கள் கொட்டி இருந்திருப்பீங்க. இறுதியில் அது ஒரு போலி திட்டம் என்று தெரிய வரும் போது ஒட்டுமொத்த இழப்பும் உங்களுடைய தலைமீதே விழுந்திருக்கும். தவறான தகவல்களை நம்பி அவசரப்பட்டு முடிவெடுத்ததால் ஏற்பட்ட அந்த பொருளாதாரம் மற்றும் மனம் ரீதியான இழப்பு உங்களை நிலைக்குள்ளேயே செய்திருக்கும். அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் மனம் உருகி கொண்டேதான் இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும் என்று நடந்தது கிடையாது. நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நடந்த ஒரு விஷயமாகவே இன்னும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா?
உங்களுக்கு எது சரியாக படுகிறது, இது உண்மையாக இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். வேறு ஏதேனும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நான் இதில் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பொற்காலம் என்பது தொடங்க ஆரம்பிக்கும். உங்களின் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு அனுபவமும் லாபமும் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பயணங்கள் என்பது எப்போதுமே பிடிக்கும். எங்க ஒரு விஷயத்துக்கு சென்றாலும் நீங்கள் விரும்பி போவீங்க. மற்ற காரியங்களுக்கு கூட நீங்க விரும்பி அந்த அளவுக்கு போக மாட்டீங்க. பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஆர்வங்கள் எப்போதுமே அதிகமாக இருக்கும். இனி வரப்போகும் காலங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பயணங்களும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக நிச்சயமாக அமையும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்ற அனைத்தையுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கவோ ஆரம்பிப்பீங்க. உத்தியோகம் அல்லது தொழில் நிமித்தமாக நீங்கள் செல்லும் வெளிவட்டார பயணங்கள், வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக புதிய பிசினஸ் டீல்கள் உங்களுக்கு கைகூடவோ ஆரம்பிக்கும். லாபகரமான ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கையெழுத்தாகும். இந்த பயணங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக லாபத்தை மட்டுமின்றி உலக அனுபவத்தையும் புதிய சிந்தனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்து உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு நல்ல மருந்தாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் மாறப்போகிறது. அதனையும் நீங்கள் போக போகத்தான் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்கள் வட்டமானது விரிந்து நல்ல ஆதரவானது உங்களுக்குள்ள கிடைக்கும். இரட்டைமுக நண்பர்களால் ஏமாந்து இனி யாரையுமே நம்பக்கூடாது என்று உங்களை நீங்களே ஒரு கூட்டுக்குள் சுருக்கி கொண்ட காலங்களானது முடிய போகிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நேர்மையான உண்மையான உயர்ந்த சிந்தனைகள் கொண்ட புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைவாங்க. நீங்க இனிமே போகக்கூடிய புதிய புதிய இடங்களில் புதிய புதிய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் நன்றாகவே இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீங்க. அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக வராமல் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் தோள் கொடுக்கும் ஒரு பலமான ஆதரவு வட்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிப்பாங்க. உங்களின் தொழிலுக்கோ அல்லது வேலைக்கோ உந்து சக்தியாக இருந்து உங்களை அடுத்த நிலைமைக்கு தூக்கி விடுவதில் இந்த ஒரு நண்பர்களின் பங்கு மிக முக்கியமானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். நட்பின் உன்னதத்தை நீங்கள் மீண்டும் உணரக்கூடிய ஒரு சூழலும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் கூறுவது சரியா தவறா என்பதையும் நீங்கள் கூறவும் செய்யணும். உங்களுடைய வேலை மற்றும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். பழைய வேலை செய்யும் இடத்தில் அரசியல் தாங்க முடியாமல் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்காமல் மன நிம்மதி இல்லாமல் தவித்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல நிறுவனத்தில் இருந்து உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு பெரிய பதவி மற்றும் அசுரத்தனமான சம்பள உயர்வுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடியும் வந்துவிடும். இந்த ஒரு வேலை மாற்றம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று தான் கூற வேண்டும். புதிய இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளின் பாராட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது கிடைத்து நீங்கள் நிம்மதியாகவும் கம்பீரமாகவும் வேலை பார்க்கக்கூடிய சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு உருவாக்கியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியதில் உங்களுடைய வாழ்க்கையில இது சரியாக பொருந்துகிறதா, உண்மையாக இருக்கிறதா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வேறு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நேர்மாறான ஒரு மோசமான சூழல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிலவிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் உங்களுடைய பல இடத்துல நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த மாதிரி இருந்திருப்பீங்க. மேலதிகாரிகளின் டார்ச்சல், ஒத்துழைக்காத சக ஊழியர்கள் என ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை நீங்கள் அனுபவித்து கொண்டும் இருப்பீங்க. பழைய வேலைக்கும் போக முடியாமல் புதிய வேலையிலும் நிமிரவும் முடியாமல் உங்களுடைய பொருளாதாரம் நிலையானது குலைந்து குடும்பத்தை நடத்தவே தடுமாறிய அந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்நாளின் மிக கடுமையான சோதனை காலங்களாக இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய ஆர்வமும் அவசர குணம் காரணமாக யாரோ சொன்ன ஒரு தவறான தகவலையோ அல்லது அரைக்குறை வதந்தியையோ நீங்க நம்பி ஒரு பெரிய காரியத்தில் நீங்கள் இறங்கவும் ஆரம்பித்திருப்பீங்க.
அது ஒரு தொழில் முதலீடாக இருக்கலாம் அல்லது ஒரு சொத்து வாங்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். அங்கே ஒரு பெரிய லாபம் இருக்கிறது என்று தவறான வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுத்த மனிதர்களை நீங்கள் நம்பி உங்களுடைய உழைப்பையும் பணத்தையும் நீங்கள் கொட்டி இருந்திருப்பீங்க. இறுதியில் அது ஒரு போலி திட்டம் என்று தெரிய வரும்போது ஒட்டுமொத்த இழப்பும் உங்களுடைய தலைமீதே விழுந்திருக்கும். தவறான தகவல்களை நம்பி அவசரப்பட்டு முடிவெடுத்ததால் ஏற்பட்ட அந்த பொருளாதார மற்றும் மனம் ரீதியான இழப்பு உங்களை நிலைக்குழியே செய்திருக்கும். அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் மனம் உருகி கொண்டேதான் இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும் என்று நடந்தது கிடையாது. நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நடந்த ஒரு விஷயமாகவே இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா? உங்களுக்கு எது சரியாக படுகிறது? இது உண்மையாக இருந்தால் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். வேறு ஏதேனும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நான் இதில் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பொற்காலம் என்பது தொடங்க ஆரம்பிக்கும். உங்களின் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு அனுபவமும் லாபமும் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பயணங்கள் என்பது எப்போதுமே பிடிக்கும். எங்கு ஒரு விஷயத்துக்கு சென்றாலும் நீங்கள் விரும்பி போவீங்க. மற்ற காரியங்களுக்கு கூட நீங்க விரும்பி அந்த அளவுக்கு போக மாட்டீங்க. பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ஆர்வங்கள் எப்போதுமே அதிகமாக இருக்கும். இனி வரப்போகும் காலங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பயணங்களும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக நிச்சயமாக அமையும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்ற அனைத்தையுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கவோ ஆரம்பிப்பீங்க. உத்தியோகம் அல்லது தொழில் நிமித்தமாக நீங்கள் செல்லும் வெளிவட்டார பயணங்கள், வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக புதிய பிசினஸ் டீல்கள் உங்களுக்கு கைகூடவோ ஆரம்பிக்கும். லாபகரமான ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கையெழுத்தாகும். இந்த பயணங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக லாபத்தை மட்டுமின்றி உலக அனுபவத்தையும் புதிய சிந்தனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்து உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு நல்ல மருந்தாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் மாறப்போகிறது. அதனையும் நீங்கள் போக போகத்தான் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்கள் வட்டமானது விரிந்து நல்ல ஆதரவானது உங்களுக்குள்ள கிடைக்கும். இரட்டை முக நண்பர்களால் ஏமாந்து இனி யாரையுமே நம்பக்கூடாது என்று உங்களை நீங்களே ஒரு கூட்டுக்குள் சுருக்கி கொண்ட காலங்களானது முடிய போகிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நேர்மையான உண்மையான உயர்ந்த சிந்தனைகள் கொண்ட புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைவாங்க. நீங்க இனிமே போகக்கூடிய புதிய இடங்களில் புதிய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் நன்றாகவே இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீங்க. அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக வராமல் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் தோள் கொடுக்கும் ஒரு பலமான ஆதரவு வட்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிப்பாங்க. உங்களின் தொழிலுக்கோ அல்லது வேலைக்கோ உந்து சக்தியாக இருந்து உங்களை அடுத்த நிலைமைக்கு தூக்கி விடுவதில் இந்த ஒரு நண்பர்களின் பங்கு மிக முக்கியமானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டேதான் இருக்கும். நட்பின் உன்னதத்தை நீங்கள் மீண்டும் உணரக்கூடிய ஒரு சூழலும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நான் கூறுவது சரியா தவறா என்பதையும் நீங்கள் கூறவும் செய்யணும். உங்களுடைய வேலை மற்றும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். பழைய வேலை செய்யும் இடத்தில் அரசியல் தாங்க முடியாமல் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்காமல் மன நிம்மதி இல்லாமல் தவித்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல நிறுவனத்தில் இருந்து உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு பெரிய பதவி மற்றும் அசுரத்தனமான சம்பள உயர்வுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடியும் வந்துவிடும். இந்த ஒரு வேலை மாற்றம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று தான் கூற வேண்டும். புதிய இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளின் பாராட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது கிடைத்து நீங்கள் நிம்மதியாகவும் கம்பீரமாகவும் வேலை பார்க்கக்கூடிய சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு உருவாக்கியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியதில் உங்களுடைய வாழ்க்கையில இது சரியாக பொருந்துகிறதா, உண்மையாக இருக்கிறதா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவி